வெல்கம் டு ஆல். யூஜிடிஆர்பி மேக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் 1 லிமிட் z ends infinity 4z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 3 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 4 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி 5 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் கொடுத்துருக்கிற லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இசட் சென்ஸும் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ நீங்க டைரக்டா நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளால இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு காம்ப்ளெக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இசட் ஈக்குவல் டு 1/w. அப்ப w ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இசட்டோட லிமிட் கிடைச்சிரும். ஸோ அப்போ இசட்டுக்கு பதில் 1/w எடுத்திருக்கோம், லிமிட் வந்து 0ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கொடுத்திருக்கிற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, given limit z tends infinity, so 4z square by z minus 1 whole square. ஸோ இதுல வந்து லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்றோம். z tends க்கு பதில் w tends 0ன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ 4 இன்ட்டு z க்கு பதில் 1/z, அப்ப 1/w, w square by 1/w minus 1 the whole square. So limit w tends to 0, 4 into 1/w square. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1, கீழே w ஸ்கொயர் டினாமினேட்டர்ல. ஸோ கீழே இதை பண்ணும்போது, ஸோ இந்த டினாமினேட்டர்ல கொடுத்துருக்கிறது என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா 1/w எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அப்ப 1 மைனஸ் w/w எழுதிக்கலாங்களா? ஸோ அப்ப இது வந்துட்டு 1 மைனஸ் w/w த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப லிமிட் w tends to 0. ஸோ அப்ப 4 இன்ட்டு 4 உள்ள மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா 4 தான் வரும். 4/w ஸ்கொயர் பை 1 மைனஸ் w த ஹோல் ஸ்கொயர் பை w ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா? ஸோ இந்த w ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா லிமிட்டோட வேல்யூ w tends to 0. நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 டிவைடட் பை 1 மைனஸ் w ஸ்கொயர். ஸோ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 4 டிவைடட் பை 1 மைனஸ் 0, 4/1 ஈக்குவல் டு 4. ஸோ ஆப்ஷன் பி 4 தான் ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் 2 என்ன கொடுத்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா, லிமிட் z tends to -1. ஸோ இங்க இன்ஃபினிட்டி கொடுக்கல, அப்படின்னா நம்ம டைரக்டா லிமிட் அப்ளை பண்ண உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா லிமிட் கொடுத்துருக்கிற லிமிட் z tends to -1 எழுதிக்கிறோம், -1. ஸோ iz plus 3 by z plus 1. நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா i into -1 plus 3 டிவைடட் பை -1 plus 1 லிமிட் அப்ளை பண்றோம். ஸோ அப்போ மைனஸ் i வரும், 0. அப்போ நியூமரேட்டர்ல வேல்யூ இருக்கு, டினாமினேட்டர்ல வேல்யூ இல்லை. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஷன் சி இன்ஃபினிட்டி ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின். ப்ராப்ளம் 3 பாத்தீங்கன்னா, லிமிட் z tends to infinity, z ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா z ஸ்கொயர் பிளஸ் 1 பை z மைனஸ் 1. சரிங்களா? இதான் கொஸ்டின். லிமிட் வந்து z tends to z ஸ்கொயர் பிளஸ் 1 பை z மைனஸ் 1. இங்க பாத்தீங்கன்னா லிமிட் வந்து z tends to infinity கொடுத்துருக்காங்க. அப்ப z infinity இருந்துச்சுன்னா is equal to 1/w. w ஓட வேல்யூ வந்து லிமிட் 0. அப்போ லிமிட் வந்துட்டு w tends to 0, 1/w ஸ்கொயர் பிளஸ் 1/w மைனஸ் 1. எப்படி அப்ளை பண்ண தெரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது 1/w ஸ்கொயர் பிளஸ் 1 பை, இது நம்ம இது சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா 1/w மைனஸ் 1 வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1/w ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை 1/w மைனஸ் 1. ஸோ நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஒரு w ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணீங்க. அப்ப w ஸ்கொயர் இன்ட்டு 1/w ஸ்கொயர் பிளஸ் 1 பை w ஸ்கொயர் 1/w மைனஸ் 1. சரிங்களா? ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா w ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், பிளஸ் 1 வந்துடும். இங்க பண்ணும்போது ஒரு w ஸ்கொயர் மட்டும் வரும் பை, இங்க நம்ம இதுலயும்
லிமிட் விட்டோம். லிமிட் w tends to 0. எல்லாத்துலேயும் லிமிட் வந்து w tends to 0. லிமிட் w tends to 0. ஓகே. அப்போ இதில் இங்கே பண்ணும்போது நமக்கு வெறும் w மட்டும் வருங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணி w ஸ்கொயருக்கு w கேன்சல் ஆகிடும். w மைனஸ் w ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் 1 + 0 ஆகிடும் பை கீழே 0 மைனஸ் 0. ஸோ அப்போ வந்து 1/0 ஆல்வேஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? ஆப்ஷன் பி ஆப்ஷன் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.